ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர்லலாம் எக்ஸிபிஷன் வந்து எப்பயாவது வைப்பாங்க. சென்னையிலலாம் அவ்வளோ ப்ளேஸ் அது கிடையாது. ஏன்னா எல்லாம் ரொம்ப நிறைய பாப்புலேஷன்றதுனால நிறைய பேர் வந்துடுவாங்க. ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றதுனால வைக்க மாட்டாங்க. பட் ராஞ்சியில் அடிக்கடி இந்த மேளா எக்ஸிபிஷன்லாம் நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸ் ஆகுது நடத்திடுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஹேண்ட்லூம் எக்ஸ்போக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். எவ்வளோ ஷாப்ஸ் தெரியுங்களா? ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி கன்சியூமர்ஸ் விற்கிறவங்க போடுற ஷாப்ஸ், இன்னொரு சைடு ஃபுல்லாக ஆதிவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய ஓன் இங்கே இருக்கிற சிறு தொழில் பண்ணுறாங்கல்ல, அவங்க தானாக வந்து அவங்களே அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்றுட்டு அந்த காசை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்டால்ஸ் அவ்வளோ இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் இந்த கூடை வகைகள்லையும், அதுக்கப்புறம் இரும்பு சாமான், அப்புறம் சாக்லேட் வெரைட்டிஸ், ராகி, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரல் வெளியிலேருந்து வந்து போடுறவங்க ஷாப்ஸ் தான். அதில் ஹேண்ட்லூம் காட்டன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 டாப் வந்து 500 சொன்னாங்க. நாங்கள் 450க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்ததுனால எடுத்தோம். ஆப்கானிஸ்தான் நட்ஸ் ஷாப் நாங்கள் லாஸ்ட் டைம் போன ஃபெஸ்டிவல்லே இருந்துச்சு, இப்போவும் இருந்துச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் எடுத்த குர்த்தி உங்களுக்கு காட்டுறேன். இதோ இந்த க்ரீன், இதுதான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த மதுபானி பிரிண்ட்டு, அதில் ஒன்று மதுபானியா ஹோர்லியான்னு எனக்கு தெரியல, அந்த பிரிண்ட்டில் ஒரு ட்ரெஸ்ஸு. ரெண்டும் வந்து 450. பட் வந்து நல்ல ஒர்த்து தான், நல்லா தான் இருந்துச்சு. ரியல் காட்டன். இது மாதிரி நிறைய சாரீ ஷாப்ஸ், நிறைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50 to 60 கிட்ட சாரீ ஷாப்ஸ் மட்டுமே இருந்திருக்கும். எல்லாமே வந்து 500க்கு 3 சாரீ அப்படின்லாம் சொன்னாங்க. நம்மளால் அதை என்ன சொல்கிறது, பிலீவ் பண்ணி வாங்க முடியல. பட் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இது பாருங்கள், பேங்கிள்ஸ் எல்லாமே கண்ணாடி வளையல் தான், அவ்வளோ அழகாக இருந்தது. கண்ணாடின்றதுனால நாங்கள் வாங்கலை. பட் வந்து நல்லா பேக் பண்ணி சேஃபாக எடுத்துகிட்டு போனால் நம்ம தாராளமாக வாங்கலாம். 4 பீஸ் வந்து 100ன்னு சொன்னாங்க. ஒயிட் கூட சூப்பராக இருக்குது. சைஸ் கொஞ்சம் பெருசு. இது கூட எனக்கு பிடிச்சிருக்கு. அவரு இது வச்சிரு. இது பாரு, புளி மாதிரி. இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து 2 ஒட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு, பெரிய சைஸில். இது வந்து 250 அந்த மாதிரி இதை சொன்னாங்க. அதுக்கடுத்து பாருங்களேன், இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் செயின் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 100, 150 அந்த மாதிரி தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரே ஒரு செயின் வாங்கினேன், ஒரு ஷார்ட் செயின் வந்து 100 rupees அப்படிங்க. இல்லை பேங்கிள்ஸும் அதே மாதிரி தான் 100 அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல. பட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த தண்ணியில் பார்த்தோன்னா நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பேங்கிள்ஸ்க்கு எப்போவுமே இங்கே குறைவே இல்லை, எப்போவுமே நிறைய இருக்கும். இந்த செயின்லாம் கூட ரீசனபிளாக இருந்துச்சு, நல்லா இருக்கும்னு சொன்னாங்க லைஃப். அப்புறம் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா அவங்களே போட்டிருந்தாங்க சேல் 150, எது எடுத்தாலுமே 150. இந்த மாதிரி கம்பல்லாம் மட்டும் வந்து 100 எதோ சொன்னாங்க. மீதி இந்த சைடு பார்த்திங்கன்னா நெக் பீசஸ். இந்த மாதிரி நான் ஒரு 1 year முன்னாடி ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போ நான் எதுவும் வாங்கலை, சும்மா அப்படி பார்த்துட்டு நான் வந்து மூவ் ஆகிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. 1 டேக்கு போடுற மாதிரி ரிசப்ஷன் அப்படிலாம் இருந்தால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து அங்கே ஒரு கீ செயின் ஷாப்பும் இருந்துச்சு. அதில் நீ ஒரு கீ செயின் வாங்கினேன். அடுத்து இந்த நட்ஸு, டேட்ஸு, மிட்டாய் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்துடுவாங்க எப்போவுமே. ஆப்கானிஸ்தான் நட்ஸ் விற்கிறதுக்கு. ஆனால் ப்ரைஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். கிலோ வந்து 1000, 2000 தான் இருக்கும். நம்ம ஒரு 100 கிராம் வாங்கலாம். இந்த பேக் ஷாப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 100 rupees 150 இப்படி தான் விற்றுட்டு இருந்தாங்க. நான் ஒரே ஒரு பேக் வாங்கினேன், அந்த க்ரீன் கலர், அந்த பாதாம் பிஸ்தா கலர் இருந்துச்சு இல்லையா, அது நான் வாங்கினேன். அடுத்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. 450, 350 அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு குவாலிட்டியாக. இது வந்து ஒரு 13லேருந்து 20 வரையும் நடக்குது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் வந்துடும், அந்த ஸ்டாலுக்கு ஏற்ற ப்ரைஸ்.
நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். இதுதான் இன்னொரு சைடில் தான் நான் சொன்ன அந்த மகளிர் இங்கே எப்படி மகளிர் உதவிக்குழு மூலமாக நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அங்கேயும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. டான்ஸ் இதெல்லாம் அவங்க பண்ணுறது தான். அந்த ஸ்டால்லேயே அவங்க தான் இருப்பாங்க. அவங்க நேம் அவங்க வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு அதை வந்து சேல் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது, ஸோ கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பே பண்ண சொல்லுவாங்க. இதில் நான் வந்து இந்த பழக்கூட வாங்கினேன். கலர் ஃப்ரூட் பேஸ்கெட் எல்லாமே அவங்களே செஞ்சது. மோஸ்ட்லி சிலது மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அப்படியே ப்ரைஸ் கேட்டுட்டு அப்படியே மூவ் ஆகிட்டோம். ஏன்னா அந்த டைமில் சிவதரன் வந்து வெளியே போயிட்டான், கிட்ஸ் ஏரியாவுக்கு விளையாடுறதுக்கு போயிட்டான். ஸோ நான் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ ஷாப்பை நான் தனியாக பார்க்க முடியும், அதனால் அப்படியே முக்கியமானது மட்டும் பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தேன். இது வந்து ரவுண்ட்லேயும் இருந்துச்சு, அதே மாதிரி வெர்டிக்கலாகவும் இருந்துச்சு. நான் வெர்டிக்கலாக இருக்கிறது தான் வாங்கினேன். ஏன்னா பனானாவை யோசித்து நான் வாங்கினேன், இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது 100ன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு ஷாப்பில் 18, 19 கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவங்க கையிலே பண்ணது தான், ஹேண்ட்மேடு தான் எல்லாமே. ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, ஹேண்ட்மேட்லேயே பாருங்கள் அந்த கம்பெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, வுட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எதுவும் நாங்கள் வாங்குற மாதிரி இல்லை. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கற்கள்லேயே வந்து பூஜை சாமான்கள் இதெல்லாம் வந்து ஊர்வத்தி சொல்கிற ஸ்டாண்ட் மாதிரி. அப்புறம் சிவலிங்கம் இருந்துச்சு, நிறைய அகல் விளக்கு தியாஸ் நிறைய இருந்துச்சு. எல்லாமே 100, 150, 200 அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இது அவங்களே அந்த கற்களில் வந்து குடஞ்சி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. இந்த மாதிரி முன்னாடி ஒரு ஷாப்பில் கீழே வச்சுட்ருப்பாங்க, அவங்க வந்து 20 ருபீஸ்க்கெலாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் 150, 200. நான் இதுக்கு வந்து தனியாக ஷார்ட்ஸ் வீடியோவே போட்டிருக்கேன், நான் வந்து டேக் பண்ணி விடுறேன். இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த பேங்கிள் ஷாப், மறுபடியும் பேங்கிள்ஸ் தான். அப்பா அப்பா எவ்வளோ பேங்கிள்ஸு, அந்த சைஸ் வைஸாக இருக்குது, எது கேட்டாலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ இருக்குது, வெரைட்டியும் சரி சைஸும் சரி. 100, 150ன்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி செய்கிற இடம், இந்த மாதிரிலாம் உள்ள வச்சுருக்காங்க. நம்ம போய் பே பண்ணிவிட்டு வந்து இங்கே செஞ்சுக்கலாம். அந்த பானையை கொடுத்துருவாங்களாம். இங்கே பார்த்திங்கன்னா பட்டு நூல் எப்படி வருது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் அதை காமிச்சிருக்காங்க. அந்த புல்லுலேருந்து எப்படி வருது அப்படின்ட்டு அதை வந்து ஷோப் வச்சுருக்காங்க. நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது, எப்படி தயாரிக்கிறோம், சில்க் நூல், அப்புறம் டசர்ஸ் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, பாருங்க பஞ்சு பார்த்தீங்களா, அந்த டிசைன் தான் இந்த பக்கம் பிளாக் பிரிண்டிங். இப்போல்லாம் பிளாக் பிரிண்டிங் சாரீஸ் மாதிரி இல்லையா, அது எப்படி பண்ணுறாங்க, அதை வந்து அந்த பிளாக் மாதிரி இருக்கிறதுனால அது பேர் பிளாக் பிரிண்டிங்னு வச்சிடுறாங்க. அதை எடுத்து அப்படியே எடுத்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. கொஞ்சம் அந்த ஜாயினிங்லலாம் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அந்த கையிலையும் வந்து அதை போட்டு விடுறாங்க. कि हम लोग पेपर हाथ में लगे ना, हाँ तो वही भूलवा निकलवा देगा हुआ से जहाँ அவ்வளோதான். எங்களோட சேர்ந்து நீங்கள் இந்த மேளாவை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மாலுக்கு போயிட்டு பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். என்னென்ன வாங்கினோம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்தேன், பட் அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிட்ருக்கு. 2 மட்டும் இருக்குது. இந்த விசிறி வாங்கினேன், இது வந்து 50 ருபீஸ் 60 ருபீஸ் நினைக்கிறேன். விசிறியும் அந்த முறம் சின்ன முறம் இருக்குல்லையா, அது ரெண்டும் சேர்த்து 120க்கு வாங்கினேன். அப்புறம் அந்த ஃப்ரூட் பேஸ்கெட், அப்புறம் அந்த 2 குர்த்தி, மீதியெல்லாம் குட்டி குட்டியாக சில ஐட்டம்ஸ் வாங்கினேன். அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.